வணக்கம், நான் வழக்கறிஞர் மோசஸ். சமீபத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் பட்டியல் சமூகத்தில் பொருளாதார அடிப்படையில் முன்னேறியவர்களை கிரீமி லேயர் சிஸ்டத்தின் கீழே கொண்டு வந்து இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்ற ஒரு தீர்ப்பு வெளிவந்தது. கிரீமி லேயர் சிஸ்டம்னா என்னன்னா, பொருளாதார அடிப்படையில் முன்னேறியவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்பதுதான். டாக்ட்ரைன் ஆஃப் ரிசர்வேஷன் என்பது டாக்ட்ரைன் ஆஃப் பாவர்ட்டி எராடிகேஷன், அதாவது வறுமையை ஒழிப்பதற்கான ஒரு திட்டம் கிடையாது. இந்த சோசியல் ஜஸ்டிஸ் நம்ம அட்டென்ட் பண்ணோம்னா, சமூகத்தில் சோசியல் இன்ஜஸ்டிஸ் சாதியின் அடிப்படையில் ஏற்பட்டிருக்கு. அதை இடஒதுக்கீடு மூலமாக, அதாவது கேஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன் மூலமாக தான் நம்ம அதை சரி செய்ய முடியும். திரௌபதி முர்மு இந்தியாவுடைய முதல் குடிமகள். நாடாளுமன்ற திருவிழாவிற்கு அவர்கள் அழைக்கப்படவில்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபல நடிகைகள் எல்லாம் அழைக்கப்பட்டாங்க. எதன் அடிப்படையில் அவர்கள் அழைக்கப்படவில்லை? அதனால ரிசர்வேஷனை வர்க்க ரீதியாக நம்ம அணுவது ஒரு தவறான பார்வை. கேஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன் தான் வேண்டும். இந்த தீர்ப்பை கண்டித்தும், இரண்டாவது, இந்த கேஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன் கொடுக்கணும்னா இங்க கேஸ்ட் சென்சஸ் எடுக்கக்கூடிய அதிகாரம் பிஜேபி அரசு, அதாவது ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு. இதை மக்கள் தொகை